அறிமுக கூட்டமும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. பெரியோர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராம் எங்களின் அன்பு சகோதரி ரோஷினி அவர்கள் அறிமுக கூட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஊர் பெரியவர்கள், மக்கள், பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானமும் வழங்கும். தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சீமானின் அன்பு தங்கை எங்கள் சகோதரி ரோஷினி அவர்கள் அறிமுக கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. பெரியவர்கள், சிறியவர்கள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து எங்கள் வேட்பாளரை வாழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் அன்னதானமும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் 21ஆம் தேதி நடக்க இருக்கிறது திருச்சியில். அக்கூட்டத்தில் 234 தொகுதியின் வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகிறோம். ஆகவே வருகின்ற பிப்ரவரி 21 அன்று சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் திருச்சி மாநாட்டிற்கு உங்களை அனைவரும் அன்போடு அழைக்கின்றோம். 21 திருச்சியில் நடக்க இருப்பதால் அந்நிகழ்விற்கு, அந்நிகழ்ச்சிக்கு, அந்த பொதுக்கூட்டத்திற்கு, மாநாட்டிற்கு விருப்பமுள்ளவர்கள் யார் வேண்டாலும் வரலாம். இங்கே அமைப்பு முருகன், திரு வீர முருகன் அவர்கள் அமைப்பு வாகன ஏற்பாடு செய்து உங்களை அழைத்து சென்று திருப்பியும் உங்களை அழைத்து வந்து விடும் புதுநகரில். போதும் போதும் போதும். திராவிட கட்சிகளுக்கு இனிமேலும் வாய்ப்பு வழங்காமல் உண்மையான மாற்றம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து துணிந்து இளைஞர்கள் படையோடு, படித்த பட்டதாரிகள் படையோடு சரியான சமுதாய விழுக்காடு, விகிதாச்சார விழுக்காட்டோடு வேட்பாளர்களை கலந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஆதரியுங்கள். வில்லிவாக்க தொகுதி வெற்றி வேட்பாளராம் அண்ணன் செந்தமிழ் சீமானின் அன்பு சகோதரி எங்கள் சகோதரி ரோஷினி அவர்களை ஆதரித்து விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றி சின்னமாம் உழவர் விவசாய சின்னத்தில் நீங்கள் அனைவரும் உங்கள் மாற்றத்திற்கான வாக்குகளை மறவாமல் பதிவு செய்யுங்கள். மற்ற கட்சிகள் இன்னும் கூட்டணி, சீட்டணி, பேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த இழிவான அரசியல் காலகட்டத்திலே தூய்மையான அரசியலை ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து துணிந்து எந்தவித சமரசமின்றி ஊழலுக்கு துணை போகாமல், காசு பணத்திற்கு துணை போகாமல் அனைவருக்கும் சரிவாரி வாய்ப்பு கொடுத்து 234 தொகுதிகளிலும் ஆகவே மக்கள் இந்த தேர்தலை ஒரு நல்ல மாறுதலுக்கான துவக்கமாக எண்ணிக்கொண்டு விவசாய சின்னத்தில் செலுத்துமாறு உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அறக்கட்டளை என்ற ஒரு நல்ல ஒரு சமுதாய அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். பல ஏழை குழந்தைகளையும் ஆதரவற்ற குழந்தைகளையும் மீட்டெடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறார். திருச்சியில நாங்க எதிர்பார்ப்போம். குடும்பமா வாங்க, சரிங்களா? புதுநகர்ல இருந்து ஒரு வண்டி வந்துரும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி 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 தம்பி, இப்பதான் சாப்பிட்டு வரோமா? சாப்பிட்டோமா? சாப்பிடுற குட்டி. சாரி குட்டி, அதற்கு மன்னிச்சுக்கோ. பிப்ரவரி 21 நடக்கும் மக்களின் மாநாட்டுக்காக இன்று நாங்கள் அழைத்து
எங்கள் சொந்த உறவுகளை பிப்ரவரி 21 மாநாட்டிற்காக அவர்கள் வீட்டிற்கே சென்று பத்திரிகை வைத்து அழைத்து கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் தம்பி தகவல் தொழில்நுட்ப பாசறையின் துணை செயலாளர் தம்பி முருகன் அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர் இல்லத்திற்கு பத்திரிகை வைத்துவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினோம் வேட்பாளர் கையால். மற்றும் பல உறவுகளுக்கு நேரில் சென்று பல வீடுகளுக்கு பத்திரிகை வைத்துவிட்டு வந்துவிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று புதுநகர் திருவள்ளூர் நகரில் இருக்கும் ஐநாவரம் பகுதியில் இங்கே வந்து தம்பி தகவல் தொழில்நுட்ப தம்பி முருகன் இருக்கார். அவருடைய இல்லத்தில் பொதுமக்களுக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டது வேட்பாளர் கையால். அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு நாங்கள் மாநாட்டுக்காக அழைக்க வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் இருக்க அனைத்து உறவுகளையும் அழைச்சிட்டோம். வணக்கம், என்னோட பேர் முருகன். நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில துணை செயலாளராக இருக்கேன். கடந்த 10 வருடமாக இந்த பகுதியில் நாம் களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னோட கூட சேர்ந்து உழைக்கிற என்னுடைய சொந்தங்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்காங்க. என்னை பிப்ரவரி 21 நடக்கிற மாநாட்டுக்கு கலந்துக்கிறதுக்காக. நாங்கள் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கிறோன்னு உறுதிமொழி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த நிகழ்வை வந்து என்னோடய குடும்பம் மட்டும் இருந்து பண்ணக்கூடாது, நம்ம பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து இந்த நிகழ்வுக்கு வரணுங்கிறதுக்காக எல்லாரையும் அழைக்கும் விதமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே அன்னதானம் நம்ம வேட்பாளர் அக்கா ரோஷினி அவங்க கையால் அன்னதானம் வழங்கி எல்லாரையும் அழைப்பிதழ் வச்சு அழைச்சிருக்காங்க. அக்கா இங்கே வந்ததுக்கு எங்கள் பகுதி சார்பாக அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அயனாவரம் மற்றும் வில்லிவாக்கம் பகுதியிலிருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாரும் கடுமையான வேலை சூழ்நிலையில் இந்த நாளில் ஒதுக்கி எல்லாரும் வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும். மாநாடு வெற்றி பெறும் என்பதை நம்ம எல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் சொல்லி ஒரு வெற்றியை உறுதி செய்வோம். நாம் தமிழர். நன்றி. இப்போ வேட்பாளர் அக்கா ரோஷினி அவர்கள் உங்கள் முன்னாடி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரோஷினி. இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் ஐநாவரம் புதுநகருக்கு நாங்கள் எங்களுடைய அழைப்பிதழை வைக்க வந்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மக்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கையோடு இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் அழைப்பிதழ் வச்சுருக்கோம். திருச்சியில் பிப்ரவரி 21 கூடுகிற மாநாட்டில் எல்லாருமே சந்திப்போம். வாங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய அன்பு ஆதரவு கொடுத்தாங்க. தம்பி நிறையா அன்னதானம்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் முருகன், அவருக்கும் நன்றி. மற்ற வந்திருக்க எல்லா உறவுகளுக்கும் நன்றி. திருச்சியில் பார்ப்போம். நாம் தமிழர். உறவுகளுக்கு வணக்கம். இன்று வில்லிவாக்கம் தொகுதி சார்பில் 97, 98 ஆகிய பகுதிகளில் திருச்சியில் நடைபெறக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டு நிகழ்ச்சிற்காக மக்களை சந்தித்து அவர்களுக்கான மாநாட்டு அழைப்பினை வழங்கிய எமது தகுதியின் வேட்பாளராகிய இருக்கக்கூடிய சகோதரி ரோஷினி அவர்கள் கரங்களால் மக்களை அழைத்துள்ளோம். எல்லோரும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தாங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்போம் என்று. ஆகையால் இந்த மாநாட்டிற்கு இந்த தொகுதியை சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை இந்த நிகழ்விற்கு மாநாட்டு நிகழ்விற்கு நீங்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று திருச்சியில் கூடுவோம். மாற்றத்தை நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம். திருச்சியில் நடைபெறும் மாநாடு திரும்பி பார்க்கட்டும் தமிழ்நாடு என்று முழங்கி அனைவரும் அன்போடு வரட்டும். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வாருங்கள். புதுநகரிலே சிறப்பான முறையிலே வேட்பாளர் அவர்களுடைய அறிமுக கூட்டம் அருமையாக நடைபெற்றது. அவர்களுடைய திருக்கரங்களால் ஒரு 100லிருந்து 200 பேருக்கு மேலே அன்னதானம் நாங்கள் இந்த இடத்துல இப்போதைக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது சும்மாக்காக இல்லை, அக்கா வந்த உடனே அக்காவை அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இன்னும் இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறீங்க. நன்றி.